ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான துவையல் தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாங்க சுண்டைக்காய் துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு 150 கிராம் சுண்டைக்காய் எடுத்துருக்குங்க. எடுத்து ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு மத்தி வச்சு தட்டினா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருங்க. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணியில போட்டு அலசும் போது இதுல இருக்கிற பாதி விதை போனதுக்கு அப்புறம் இப்ப நான் வடிகட்டி வச்சிருக்கேன். ஏன்னா அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை, நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பக்கம் அடுப்புல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்தி இருக்குங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இதை ஒரு தடவை வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை சுண்டைக்காயை ஒரு எண்ணெயிலேயே ஒரு 50% நல்லா வதக்கிடலாங்க. அப்பதான் இருக்கிற கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். சுண்டைக்காய் பாருங்க, நல்லா ஒரு 50%க்கு மேல நல்ல எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். அதே கடாயை சுத்தம் பண்ணிட்டு நம்ம ஏற்கனவே சுண்டைக்காய் வதக்கணும் பாத்தீங்கன்னா அந்த ஆயிலே வடிகட்டி வச்சிருக்கேன். இப்ப ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு பாதி செவந்த உடனே உளுந்து பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், அடுத்தது 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, 1 கப் சின்ன வெங்காயங்க, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா தான், காரத்துக்கு ஒரு 5-6 வரமிளகாய். இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா அடுப்பை சிம் வச்சுக்கலாங்க. மிளகாய் போட்டாச்சு சீக்கிரம் கறியிரும். அதனால அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம ஏற்கனவே எண்ணெயில வதக்கின சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். இப்ப அடுப்பு சிம்ல தாங்க இருக்கு. சிம்ல தான் சமைக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம சுண்டைக்காய் எண்ணெயில வதக்கி எடுத்துருக்கிறோம். அதனால தீ அதிகமா தேவையில்லை. இந்த சட்னிக்கு தக்காளி எல்லாம் தேவையில்லைங்க. ஒரு ஆப்ஷன் வேணும்னா ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்குங்க. நான் இன்னைக்கு தக்காளி சேர்த்துல. ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் துருவன தேங்காய். இப்ப நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சும்மா இந்த சூட்லயே இந்த தேங்காயை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சுண்டைக்காய் பாத்தீங்கன்னா நமக்கு வயிறு பிரச்சனை இருக்கிறவங்க அதிகமா எடுத்துக்கலாங்க. சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். என்ன இது பாக்காய் விட கொஞ்சம் கசப்பு கம்மியா தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு டைம் சாப்பிடலாங்க. அப்புறம் போன வீடியோ, அதாவது என்ன குழம்பு வீடியோ போட்டதுமில்லங்க, பச்சை சுண்டைக்காய் குழம்பு வீடியோ, அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே நன்றி. இப்ப நம்ம இதை ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அரைச்சு காட்டுறோம். இப்ப 10 நிமிஷமா நல்லா ஆறிடுச்சுங்க. இப்ப ஜார்ல சேர்த்தியாச்சு. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, அரைச்சு எடுத்தாச்சு. ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பச்சை சுண்டைக்காய் துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு கருவேப்பெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு. அவ்வளவுதாங்க. நல்ல ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நான் ஏற்கனவே இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் சமைச்சு. அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன்.